வணக்கம் சாமி. சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை பழைய சீடர்கள் எல்லாம் பார்த்து ஒரு பதிவா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஐயாவோட நெருக்கமா இருந்த பழைய சீடர்கள். ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும். ஸோ அந்த தொடர்ச்சியில இந்த வாரம் உங்ககிட்ட பேசலாம்ட்டு. நல்லது சார். ஸோ நீங்க எப்போ வந்தீங்க, ஐயாவை பத்தி எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு, அதே மாதிரி ஐயாவோட உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் பிரம்மஸ்ரீ ஐயா நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அனுகிரகத்தோடும் உங்களுடைய சிவகுமார். ஐயாவை நான் முதல்ல எவ்வளோ பார்த்தேன் அப்படின்னா யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப்ல நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே ஆன்மீக தேடல் உண்டு. இயல்பாகவே சின்ன வயசுலேருந்தே என்னுடைய பக்தி எனக்கு பக்தி ரொம்ப அதிகம். எனக்கு மட்டும் இல்லை, மொத்தத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப பக்தியான குடும்பம். அது எங்கள் ஊருக்கே எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த வகையில் எனக்கும் பக்தி அதிகமாக இருந்தது. குடும்ப சூழல் அப்படின்றதால பக்தி அதிகமாக இருந்த காரணத்தினாலேயே என்னவோ தெரியல, எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இப்படியே எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறாங்களே, அப்படியே கும்பிட்டுட்டே இருக்காங்களே, அப்போ கடவுள்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடவுள்னா கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்றோம், கஷ்டத்துக்காக கும்பிட்றதா சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நம்மளும் அதுக்கு தான் போகிற மாதிரி தெரியுது. ஆனால் கஷ்டம்லாம் ஒன்று தீர்ந்த மாதிரி தெரியுது. திருப்பி அதே கஷ்டம் வந்துக்கிட்டே தானே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்ததுக்கப்புறம் இது சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் தேட ஆரம்பித்தேன். அப்படி தேட ஆரம்பித்து திருவண்ணாமலை அந்த மாதிரியான பல இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி அடித்து நிறைய இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள், நூல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அதில் எந்த திருப்தியுமே அதில் ஏற்படலை. ஆனால் நூல் படித்ததில் ஒரு விஷயம் ஆணித்தரமாக எனக்கு புரிஞ்சது. அது என்ன அப்படின்னா, குரு இல்லாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது. குரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. குரு இல்லாமல் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. குரு இல்லாமல் நான் யாருன்ற அந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுல தெளிவாக அந்த நூல் படித்ததில் நான் உணர்ந்தேன். அது மட்டும்தான் அந்த நூல் படித்ததில் நான் உணர முடிஞ்சது. வேற அதை தாண்டி என்னால் அதை கடவுள்னா என்ன அதை பற்றி நிறைய எழுதியிருந்தாலும் பேசப்பட்டிருந்தாலும் ஆனால் அதை புரிஞ்சுக்கிற ஆற்றல் என்னிடம் இல்லை. ஆனால் இது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருந்தேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் ஒரு நாள் யூடியூப்லாம் அப்படியே தள்ளி பார்த்துட்டே இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். கண்ணீர் குரலோடு, சிம்ம குரலோடு, என்னடா அவர் எப்படி இருக்காரு, இப்படி பேசுறாரு, டமால் டிமில் பேசுறாரு அப்படின்னு அப்படியே இதை பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படி காணொலி தான் வந்துகிட்டே இருந்தது, தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்தது. அதை பார்த்த அன்னைக்கே, அதாவது முதல் காணொலி பார்த்த அன்னைக்கே என்னுடைய உணர்வுல ஏன் இவர் தான் நம்மளுடைய குருவா இருப்பாரு, இவரை போய் நம்ம சந்திக்கணும், ஏன் சந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி பல குருமார்களை நான் சந்தித்திருந்தாலும் கூட யாரையும் நான் குருவாக அதுவரையும் ஏற்றதில்லை. பல குருமார்களை சந்திச்சிருக்கேன். ஏன் திருவண்ணாமலையில யோகிராம் சுரத்குமார் ஐயா அவங்களை கூட நான் சந்திச்சிருக்கேன். அவங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஆனா அவங்கள கூட நான் குருவா நினைக்கல. ஏன் குருவா நினைக்கலன்னா, என்னுடைய அபிப்பிராய பிரகாரம் குருவோடைய உறவாடணும் அப்படின்றது என்னுடைய தீராத ஒரு விருப்பமா இருந்தது. ஏன்னா குரு எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ ஆன்லைன்ல வர்ற குரு இருக்காங்க, இப்போ பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் வச்சு பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்து அப்படி வழி நடத்துகிற குருமார்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஏராளம் இருந்தாலும் கூட குரு நம்மளோட என்னோட நேரடியாக பழகணும், என்னுடைய சந்தேகங்களுக்கு குரு பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தீர்மானமா இருந்தேன். அத தீர்மானத்தை, என்னுடைய ஆசையை, என்னுடைய கோரிக்கையை நான் பல கோவில்களுக்கு போயும் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். குறிப்பா பழனி முருகன் கோவில்ல இந்த கோரிக்கையை நான் அடிக்கடி வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு குரு வேணும். குரு சூசகமா பேசுற குருவா இருக்கக்கூடாது, நேரடியா எனக்கு எதா இருந்தாலும் சொல்லணும். ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற ஆற்றல் எனக்கு கொஞ்சம் கம்மி தான். படிப்பறிவும் கொஞ்சம் கம்மி தான். அதனால சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்ப இதெல்லாம் எனக்கு புரிஞ்சதால எனக்கு எந்த விஷயத்தையும் நேரடியா சொன்னாதான் எனக்கு புரியும். அப்ப அந்த மாதிரி எனக்கு ஒரு குரு வேணும்னு சொல்லி நான் பழனி முருகன்கிட்ட கோரிக்கை வைக்கும் போதுதான்
இந்த மாதிரி ஒரு ஒரு 3 மாசத்திலேயே காணொலி வந்தது. அந்த யூடியூப்ல ஐயா வந்தார். காணொலியை பார்த்த மாத்திரத்திலே முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு. ஏன்னா அவருடைய ஒரு பதிலும் வந்து தலையில அடிக்கிற மாதிரி டங்கு 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 டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் சொல்ற கேட்குற கேள்விக்கு அவர் சொல்ற பதிலெல்லாம் வந்து ரொம்ப வந்து நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அப்ப அவரை எங்கடா தேடுறது, எங்கடா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். அதுலயே ஒரு விலாச போர்டு இருந்தது, போலிவாக்கம் அப்படின்னு ஒரு விலாசம் போட்டிருந்தது. நித்யானந்த சுவாமிகள் போலிவாக்கம் அப்படின்னு. இந்த போலிவாக்கம் எங்க இருக்குது அப்படின்னா, அது போலிவாக்கம் எனக்கு தெரியாது. அப்ப நான் சென்னையில தான் இருக்கோம், போலிவாக்கம் எங்க இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது எனக்கு திடீர்னு. என்ன அப்படின்னா, கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி நான் கடை வச்சிருக்கேன் அயனாவரத்துல கடை வச்சிருக்கும் போது அங்க இந்த நூல் பட்டம்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போவோம். அங்க கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அறிமுகமானாரு. அவரும் வந்து ஆன்மீகத்துல உள்ளவர் தான். அவரும் நானும் எப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆன்மீகம் பேச ஆரம்பிச்சோம். ஆன்மீகம் பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து இது மாதிரி ஈஷாவில் வந்து நான் வந்து பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் அப்படியே பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். எங்களுக்கு ஒரு ஆசிரமம் இருக்கு, எங்களுக்கு ஒரு குரு இருக்காரு, முடிஞ்சா அங்கேயே வந்து பாருங்க. அவர் பேரு நித்யானந்த சுவாமிகள், இது வந்து போலிவாக்கத்துல இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி வச்சிருந்தாரு எனக்கு. அப்ப இந்த போலிவாக்கன்ற அந்த பேரை பார்த்தோடனே எனக்கு ஞாபகம் வந்தது, அவருடைய ஞாபகம் வந்தது. அவருடைய நம்பரும் என்கிட்ட இருந்தது. உடனே நான் அவர் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. சரி விட்டுட்டேன். மறுநாள் வந்து அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. வந்தோடனே கேட்டேன், இந்த மாதிரி வீடியோ வந்திருக்கு, இது இவர் தானா, நீங்க சொன்னீங்களே இது இவர் தானா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாரு. உடனே பார்க்கணுங்க அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை உபதேசம் வாங்கணுங்க. சிரிச்சாரு. அப்ப ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க உபதேசம் எல்லாம் என்னாச்சு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நானு இல்லைங்க, அது வந்து உபதேசமா கிடையாது, அது ஒரு பயிற்சி முறையா கொடுத்துருக்காங்க, அது உபதேசமா இல்லை, அது ஒரு 20 நிமிஷம் அப்படி பயிற்சி கொடுப்பாங்க, அதுல வந்து எனக்கு வந்து முழுமையை அடைய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு அதுல இல்லை. அதனால வந்து இவரை சந்திச்சோம்னா இவர்கிட்ட நம்ம சில கேள்விகளை கேட்கணும், அதை கேட்கறது மூலியமா எனக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கணும்னு நான் நம்புறேன். அதனால கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல. ஆனா அவருக்கும் நம்ம ஐயாவுக்கும் இருக்குல்ல எவ்வளவு நெருக்கன்றது எனக்கு தெரியாது. அவரு ஏதோ ஒரு 10 சீடர்கள், அவர் ஒரு 11 சீடர் போல இருக்கு நான் நினைச்சேன். அப்புறமா சரி வாங்க பௌர்ணமிக்கு போலாம் அப்படின்னாரு. சரி சொல்லி பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்கு, ஒரு வாரத்திலேயே பௌர்ணமி. அப்புறம் அவரு சொல்லி 2 வயசு பேசி பிரிஞ்சாச்சு. கரெக்டா அந்த ஒரு வாரம் இருக்கும்போது ஒரு நாள் இருக்குது, பௌர்ணமிக்கு ஒரு நாள் இருக்குது. அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி நாளைக்கு பௌர்ணமின்னா என்னென்ன கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு. வரீங்களா உண்மையிலேயே அப்படின்னாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சாரு போல இருக்கு. உண்மையிலேயே வர்றீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, ஏங்க என்னுடைய கனவுங்க இது, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போய் ஆகணுங்க அப்படின்னு. சரி வாங்க, காலையில பெரம்பூர் கொரட்டூர் இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வேஷ்டி துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி வேஷ்டி துண்டு எங்கே கிடைக்கும்னு கேட்டேன். வில்லிவாக்கத்தில் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அவரே சரி வாங்க, நானும் வில்லிவாக்கம் தான் வீட்டுன்னு சொல்லி அவரே கூட்டிட்டு போய் அந்த வேஷ்டியும் துண்டும் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து காலையில் ஸ்டேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. நேர காலையில் ஸ்டேஷன் வந்தாச்சு, ரயிலை பிடிச்சாச்சு, ஆசிரமம் வந்தாச்சு. இங்கே வந்தால் நம்ம பாலாவுடைய மாமா பாலன் சுவாமிகள் தான் வெளியில் நின்றுட்டு இருந்தாரு. வாங்க சாமி, ஆத்மா வணக்க சாமி அப்படின்னாரு. அவ்வளவு மரியாதையா கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு முதல்ல வரவேற்றது அவர் தான், இந்த பாலன் சுவாமி தான் முதல்ல வரவேற்றாரு. வாங்கன்னு சொல்லி அப்புறம் உள்ள கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனா நேரம் உள்ள ஐயாவோட உள்ள போனோம். உள்ள போனோடனே பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. இன்னும் எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டாரு ஐயா. முதல்ல பார்த்தாலும் எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டாரு. அப்புறம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாமி வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்புறம் சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து நம்ம ஏரியாவில் டெய்லர் கடை வச்சிருக்காரு, பேர் சிவகுமார், உபதேசம் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, யூடியூப் பார்த்துட்டு வந்திருக்காரு. வேஷ்டி துண்டு வாங்கியாச்சா அப்படின்னாரு. வாங்கியாச்சு, போய் உட்கார சொல்லு போ அப்படின்ட்டாரு. அப்புறம் நானும் ஆசீர்வாதம் வாங்கினேன், ஆசீர்வாதம் பண்ணாரு. அவர் ஆசீர்வாதம் பண்ற விதமே வந்து எனக்கு அதிசயமா இருந்தது பாக்குறது. எல்லாரும் வந்து அது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ண குருவை நான் பார்த்ததும் கிடையாது, சந்திச்சதும் கிடையாது. அவர் அந்த புதுத்தண்டுல இருந்து அந்த மூலாதாரத்துல இருந்து அப்படி எடுத்து அந்த பூர்வ மையத்துக்கு எடுத்து வந்து தன்னுடைய கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ற அந்த விதமே வந்து அப்படியே ஒரு மாதிரி
சரியான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்ற அந்த ஒரு உணர்வை எனக்குள்ள ஏற்படுத்திடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு சத்சங்கம் நடந்தது. உபதேசத்துக்கு நான் தான் முதல். அது அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 18 நான் வந்த காலத்தில் ஒரு 18 உபதேசம். அந்த 18 உபதேசத்துல எனக்கு முதல் உபதேசம். உள்ள கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்டாரு. சிவகுமார்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்றுமெல்லாம் பேசலை. உள்ள ரொம்ப பேச மாட்டார் ஐயா. சொல்லி கொடுத்தாரு. கற்றுக்கிட்ட வந்து வெளியில வந்து பாடம் பண்ணு, நான் வர்ற வரைக்கும் அப்படின்னாரு. அவர் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்தார். அது வரைக்கும் நான் அவர் சொல்லிட்டாருன்னு உட்காந்தே இருந்தேன். கடுமையான இடுப்பு வலி, உட்கார கூட முடியாது என்னால. ஏன்னா ஏற்கனவே என்னால ஒரு 20 நிமிஷம் தான் உட்கார முடியும். அவ்வளவுதான் எனக்கு அந்த பழகி இருந்தேன். இங்க வந்து 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாரு ஐயா. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதாவது எப்படின்னா இந்த 2 இடுப்பும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த 2 ஆணியை வச்சு டைட் பண்ற மாதிரி ஒரு வலி, அவ்வளவு கடுமையான வலி. அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டேன். வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து குருகிட்ட வந்துட்டோம். குரு சொல்லிட்டாரு. குரு சொல்றதுதான் கேட்கணும். உடம்பு வலியெல்லாம் பார்த்தோம்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது. உடம்பை பார்த்தோம்னா நம்ம முன்னுக்கு வர முடியாது ஒரு புரிதலோட உட்காந்துருந்தேன். அப்புறம் வந்தாரு. அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதோட வீட்டுக்கு போய் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம். பயிற்சி பண்ணி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா கடுமையான உடல் உபாதைகள்லாம் வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு உபாதையும் வரல. ஒண்ணுமே நடக்கலன்னு வச்சுங்களேன். ஒண்ணுமே நடக்கல. ஆனா இந்த பயிற்சி பண்ணோடனே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வீசிங் ட்ரபிள் இருக்கும் முன்னாடி. அது கொஞ்சம் அதிகமா சளி அதிகமா பிடிச்சிச்சு. கோல்ட் ஆயிட்டு சளி அதிகமா பிடிச்சு ரொம்ப. ஆனால் அந்த உபாதையிலையும் நான் பாடத்தை விடாம அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு மாசத்துக்குள்ளவே வந்து ஐயாவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. இதுதான் ஐயா வந்து சொல்லுவார்ல, என்ன ஆனாலும் பாடத்தை மட்டும் விடக்கூடாது. ஆமா. ஏன்னா இது வந்து இந்த பாடம் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு மருந்து மாதிரி, ஒரு சித்த மருந்து மாதிரி. ஏன்னா முதல்ல வந்து இந்த சில சித்த மருந்துகள் சொல்லுவாங்க எப்படின்னா அந்த மருந்து சாப்பிட்ட உடனேயே அந்த வியாதியை அதிகப்படுத்தி விட்டுட்டு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணுவான். அது மாதிரியே தான் இதுவும். எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் பயப்படல. அந்த ஒரு மன உறுதி இருந்தது இந்த நேரத்துல. அந்த மன உறுதி வந்து ஐயாவாலதான் கிடைச்சதுன்னு நான் நம்புறேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மன உறுதியோடய பண்ணினாலும் அந்த அப்படியே ஒரு 3 மாசம் 6 மாசத்துலயே அது அப்படியே குறைஞ்சிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சளியே பிடிக்காது. அதுதான் சளியும் பிடிக்காது, வீசியும் வராது. இப்போ அந்த மன உறுதி தான் உங்களை இவ்வளவு தூரம் இந்த பாதையில வந்துட்டு மேல் நோக்கி கூட்டு வந்திருக்கு. ஐயா ஆசீர்வாதமா இந்த மன உறுதியும் கண்டிப்பா. பட் இப்ப என்ன ஆயிடுதா, பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த உடல் உபாதை அதிகம் ஆகும்போது பயந்து இந்த பயிற்சினாலதானோ பயந்து விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஆமா, அந்த தப்பு நிறைய பேர் பண்ணி. இப்ப நீங்க சொல்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம் மாதிரி இருக்கு. ஓகே, என்னதான் வந்தாலும் இந்த மன உறுதியும் குரு மேல இருக்கிற நம்பிக்கையும் விடக்கூடாது. அது கூட அது மட்டும் இல்லைன்னா இந்த பாடம் பண்றவங்களுக்கு என்னன்னா முதல் எதிரியே சளிதான். சளி பிடிக்க கூடாது. சளி இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்க ஐயா கொடுக்குற பயிற்சியா இருந்தாலும் சரி, இல்ல உண்மையிலேயே குருநாதர்கள் எல்லாருமே என்ன எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம விசாரிச்ச வரைக்குமே அந்த சுவாச பயிற்சியில இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. உபதேசம் அப்படின்னாலே சுவாசத்தை அடிப்படையா வச்சுதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சுவாசம் சீரா போய் வரணும்னா சளி இருந்தா சரியா போய் வராது. அப்ப அதுக்காக பயந்துடக்கூடாது. சளி பிடிக்க தான் செய்யும். அது இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த பிரச்சனை இல்லாதவங்களுக்கு வேற பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு உடம்பு வந்து ரொம்ப உஷ்ணமாயிட்டு மலம் கழிக்கிறதுல பிரச்சனை வரும். சில பேருக்கு வயிறு வலி வந்துடுது. சில உஷ்ணம் அதிகமாகி வயிறு வலி வருது. சில பேருக்கு தலை பாரம் ஆயிட்டு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்குங்க எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் அது அப்படியே சீராகும்.